அக்ஷதாவும் மெலன்லியும் ஏர்போர்ட்டின் கேஃபேட்டேரியாவை விட்டு வெளியே வந்தாங்க. நான் கிளம்பட்டுமா மெலன், என் அண்ணன் எனக்காக காத்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க அக்ஷதா. மறுபடியும் நம்ம எப்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு மெலன்லி கேட்கவும் அக்ஷதா சிரிச்சா, கவலையே இல்ல, இன்னும் 2 வார காலத்துக்கு என் அண்ணனோட ரெஸ்டாரண்ட்ல தான் இருப்பேன், நீங்க அங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம், நான் வேணும்னா இன்னைக்கு ஈவினிங்கே வரட்டுமா அப்படின்னு மெலன்லி கேட்டதுக்கு, தாராளமா வாங்க, நீங்க வந்தீங்கன்னா நீங்க, நான், என் அண்ணன் 3 பேரும் சேர்ந்து ஒன்னா நைட் டின்னரே முடிச்சிடலாம் அப்படின்னு அக்ஷதா சொல்லவும், எத்தனை மணிக்கு வரட்டும் அப்படின்னு கேட்டா மெலன்லி. நீங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் எனக்கு ஓகே தான், சரி நான் சரியா 7 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா மெலன்லி. அப்ப நம்ம ஈவினிங் மீட் பண்றோம் சரியா அப்படின்னு கேட்டுட்டு ஏர்போர்ட்டோடைய எக்ஸிட் பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. அக்ஷதா தன்னுடைய மணிக்கட்டை பார்க்கும் போது மணி சரியா 6. மெலன்லி கிட்ட பேசிட்டு இருந்ததுல கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கரைஞ்சே போச்சு. இனி டாக்ஸியை பிடிச்சி அண்ணன் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு சரியா 3/4 மணி நேரம் ஆயிடும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்திருந்தா அக்ஷதா. ஹாங்காங் மெல்ல மெல்ல விடிஞ்சுட்டு இருந்துச்சு. ரோட்டோட மையத்துல ஒரு பார்க்கிங் ஸ்கொயர் இருந்துச்சு. அங்க மஞ்சள் நிறத்து பெயிண்டோட 100கணக்கான டாக்ஸிகள் இருந்துச்சு. டாக்ஸிக்காக காத்துட்டு இருந்த அந்த நீண்ட கியூல தண்ணியும் போய் இணைச்சுக்கிட்டா அக்ஷதா. ஒரு 10 அடி கூட நகரவே இல்ல. பின்பக்கம் இருந்து ஒரு குரல் கட்டுச்சு, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்டதும் திரும்பி பார்த்தா அக்ஷதா. அங்க ஒரு போலீஸ் அதிகாரி நின்றுட்டு இருந்தாரு. என்னோட கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கேட்டாரு. எதுக்காக அப்படின்னு சந்தேகமா அக்ஷதா கேட்கவும், ஒரு விசாரணை அப்படின்னு ஆரம்பிச்சாரு. என்னது விசாரணையா, எதுக்கு அப்படின்னு சந்தேகமா பார்க்கவும், என் கூட வாங்க உங்களுக்கே புரியும்னு கடுமையான குரல்ல அக்ஷதாவை மிரட்டாதமா பேச ஆரம்பிச்சாரு. மேற்கொண்டு அவர்கிட்ட விவாதம் செய்யாம அவரை பின்தொடர ஆரம்பிச்சா அக்ஷதா. அக்ஷதா எதுவுமே பேசாம 2 நிமிஷம் அவர் பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஏர்போர்ட் போலீஸ்னு பெயர் பலகை இருந்த அந்த அறைக்குள்ள 2 பேரும் நுழைஞ்சாங்க. ஹாங்காங்க்கு என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு எடுத்தெடுப்புலயே இங்கிலீஷ்ல ஒருமையில பேச ஆரம்பிச்சாரு அந்த போலீஸ்காரர். ஹாங்காங்க்கு என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு கேட்டதும், என்னுடைய அண்ணனை பார்க்க வந்திருக்கேன். அண்ணன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு, சவுத் வெஸ்ட் பீச்ல டேஸ்டி ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காரு. அவர் பேரு தருண் அப்படின்னு அக்ஷதா சொல்லவும், சரி அண்ணன் ரெஸ்டாரண்ட் நடத்துறாரு, உனக்கு என்ன பிசினஸ், நான் சென்னையில ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ படிச்சுக்கிட்டே தான் இந்த சைடு பிசினஸா அப்படின்னு நக்கலா கேட்கவும், சைடு பிசினஸா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கோவமா இங்கிலீஷ்ல கேட்டா அக்ஷதா. உனக்கு புரியலையா, நீ செய்யற வைர கடத்தல் பிசினஸ் தான் சொன்னேன் அப்படின்னு அந்த போலீஸ்காரர் கடுமையா பதில் சொன்னாரு. அக்ஷதா திடுக்கிட்டு போனா, வைர கடத்தலா, ஆமா இங்க பாருங்க சார், யாரும் உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க, எனக்கு கிடைச்ச தகவல் ரொம்ப சரியான தகவல் தான், உங்ககிட்ட தான் ஒரு லிப்ஸ்டிக் இருக்காமே அதை வெளியேடு அப்படின்னு அதிகார தோரணையில பேச ஆரம்பிச்சாரு. குழப்பமான மனநிலையோட அக்ஷதா அந்த லிப்ஸ்டிக்கை வெளியே எடுத்தா. அக்ஷதா அந்த லிப்ஸ்டிக்கை வெளியே எடுத்த அடுத்த நொடியே அதை வேகமா அவ கையில இருந்து பறிச்சுக்கிட்டு அக்ஷதாவை பார்த்து நக்கலா சிரிக்கவும் ஆரம்பிச்சாரு. இது மத்தவனுடைய பார்வைக்கு தான் லிப்ஸ்டிக், உன்னுடைய பார்வைக்கும் என்னுடைய பார்வைக்கும் இது ஒரு குட்டி வைரஸ் சுரங்கம் அப்படின்னு சொல்லவும் அக்ஷதா பதட்டமா குறுக்கிட்டா, சார் உண்மையில இது என்னுடைய லிப்ஸ்டிக்கே கிடையாது, பின்ன யாருடையது, மெலன்லி அப்படின்ற ஒரு விமான பணிப்பெண் எனக்கு பரிசா கொடுத்தா அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை அப்படியே சொல்லவும், மெலன்லியா சந்தேகமா கேட்டாரு அந்த சீன் அதிகாரி. ஆமா அப்படின்னு சொல்லவும், அக்ஷதா வந்த விமானத்தை பத்திய தகவல்கள் அடங்கியிருந்த ஒரு ஃபைலை எடுத்து புரட்டி பார்க்க ஆரம்பிச்சாரு. அதுல செக் பண்ணிட்டு, நீ சொல்ற பேர்ல எந்த விமான பணிப்பெண்ணுமே இல்லையே அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் அக்ஷதா ரொம்பவே அதிர்ந்து போயிட்டாங்க. இருந்தாலும் சமாளிச்சுட்டு, இல்ல சார் அவங்களே தான் வந்து என்கிட்ட பேசவும் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லவும், இரு பதறாத, இப்போதைக்கு யார் மேலேயாவது நீ பழி தூக்கி போடணும், தப்பிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆள் வேணும், என்னோட கவனத்தை நீ திசை திருப்பணுன்றதுக்காகவே ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல, எனக்கு வந்த தகவல் உண்மையான தகவல், எனக்கு வந்த தகவல் படியே உங்ககிட்ட ஒரு லிப்ஸ்டிக் குப்பியும் இருக்கு, இதை திறந்து பார்த்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சுல அப்படின்னு சொல்லி அந்த லிப்ஸ்டிக் இருந்த அந்த குப்பியை திறக்க முயற்சி பண்ணாரு. அதனுடைய மூடி ரொம்பவே இறுக்கமா மூடி இருந்தால அவரால் திறக்கவே முடியல. மறுபடியும் முயற்சி பண்ணாரு. தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகப்படுத்தி அதை திறக்கவும் செஞ்சாரு. திறந்த அடுத்த வினாடியே அந்த லிப்ஸ்டிக் குப்பி பலமான சத்தத்தோட வெடிச்சு செதறிச்சு. அந்த லிப்ஸ்டிக் குப்பி வெடிச்சதுல அந்த அறையே அலங்கோலமா மாறிடுச்சு. அக்ஷதாவும் அந்த சீன அதிகாரியும் தரையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. சுமோலாய் தான் கையில வச்சிருந்த செல்போனை காதல வச்சபடி ரொம்பவும் இறுக்கமான முகத்தோட தான் பேசிட்டு இருந்தாரு. சாரி, என்னால உங்கள்கிட்ட இப்ப பேச முடியாது. நான் இப்ப நெட் டெலிவிஷனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 1 மணி நேரத்துக்கு பிறகு எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணி தன்னுடைய கோட் பாக்கெட்டுக்குள்ள போனையும் வச்சுட்டாரு. காம்பேரிங் பண்ணிட்டு இருந்த எரிக்கா, சார் பேட்டியை தொடரலாமா அப்படின்னு கேட்கவும் சுமோலாய் சிரிச்சுக்கிட்டு தலையசிச்சாரு. நீங்க வளர்த்துட்டு வர அந்த டாமன் அப்படின்ற மனித குரங்கு சில குறிப்பிட்ட வார்த்தைகள் மட்டுமே பேசணும்னு சொன்னீங்க. மொத்தம் எத்தனை வார்த்தைகள்னு சொல்ல முடியுமான்னு கேட்டதும் 8 வார்த்தைகள் அப்படின்னு சூமுலாய் பதில் சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு இளம்பெண் ஒரு மனித குரங்கு ஒண்ணு கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தா. அதை பார்த்ததும் திஸ் இஸ் டாமன் அப்படின்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினாரு. அந்த மனித குரங்குக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம் அணிவிக்கப்பட்டிருந்தது.
கூடவே டையும் கட்டப்பட்டிருந்தது. அதனுடைய வலது கைவிரல் இடுக்கல ஒரு சிகரெட்டும் புகைச்சிட்டு இருந்துச்சு. சுமோலாய் சீன மொழியில கூப்பிட்டாரு. டாமன், அந்த சிகரெட்டை டஸ்ட்பின்ல போட்டுட்டு வந்து என் பக்கத்துல நில்லு அப்படின்னு சொன்னாரு. சுமோலாய் என்ன சொன்னாரோ அதே போல அந்த அறையோட மூலையில இருந்த ஒரு டஸ்ட்பின்ல அந்த சிகரெட்டை போட்டுட்டு அமைதியா வந்து சுமோலாய் பக்கத்துல கை கட்டி நின்னுச்சு அந்த மனித குரங்கு. டாமன் தன் பக்கத்துல வந்து நின்னதுமே சுமோலாய் அதோட தோள்கள்ல நட்போட கைய போட்டு பேசவும் ஆரம்பிச்சாரு. டாமன், இவங்க எல்லாம் நம்மளுடைய கெஸ்ட், அவங்களுக்கு எல்லாம் வெல்கம் சொல்லு அப்படின்னு சொல்லவும் டாமன் தன்னுடைய சிறிய கண்களால எல்லாரையும் ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு வாயை திறந்து அடித்தொண்டையில இருந்து ரொம்பவும் கர்ண கொடூரமான குரல்ல வெல்கம் டு எவ்ரிபடி அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு மனித குரங்கு பேசுறதை கேட்டதுமே அங்க வந்திருந்த எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க, கைத்தட்டவும் செஞ்சாங்க. சுமோலாய் டாமன்ட்ட மறுபடியும் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு. காலையில என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு பழங்கள் அப்படின்னு பதில் சொல்லிச்சு டாமன். சரி, என்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டதும் சுமோலாய்னு பதில் வந்துச்சு. நீ டிவில பார்க்க விரும்புற நிகழ்ச்சி எதுன்னு அடுத்த கேள்வி கேட்டதும் கார்ட்டூன். உனக்கு பிடிக்காதது எது? குளிக்கிறது. எந்த நாட்டு கிரிக்கெட் வீரரை உனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சுமோலாய் கேட்டதும் லாரா அப்படின்னு பதில் சொல்லிச்சு டாமன். சினிமாவை நடிக்க கூப்பிட்டா நீ போவியான்னு கேட்டதும் மாட்டேன்னு பதில் சொல்லிச்சு. உன்னுடைய எதிர்கால லட்சியம் என்ன அப்படின்னு சுமோலாய் கேட்டதும் தேர்தலில் நிக்கிறது அப்படின்னு டாமன் பதில் சொல்லிச்சு. டாமன் அந்த 8 கேள்விக்கும் பிரமாதமா பதில் சொல்லவும் சுமோலாய் ரொம்ப பெருமையா எரிக்காவை பார்த்தாரு. தொடர்ந்து பேசவும் செஞ்சாரு. இந்த 8 வார்த்தைகள் மட்டும்தான் டாமனுக்கு தெரியும். இந்த 8 வார்த்தைகளை கத்துக் கொடுக்கறதுக்கு எனக்கு 2 வருஷ காலம் ஆச்சு அப்படின்னு சுமோலாய் பேசி முடிக்கவும், இது டாமனுக்கு கொடுத்த பயிற்சியின் காரணமா கிடைத்த வெற்றியா இல்ல டாமன் மேல நீங்க மேற்கொண்ட மரபணு சோதனையின் காரணமா கிடைத்த வெற்றியா அப்படின்னு எரிக்கா ஒரு சிக்கலான கேள்வி கேட்டா. அதுக்கு சுமோலாய் ரெண்டுமே உண்டு. மனிதன் பேசுறதுக்கு காரணமா இருக்கிறது FOXP2 அப்படின்ற ஜீன். இந்த ஜீன்களை தான் மனித செல்கள் இருந்து பிரிச்செடுத்து டாமனுக்கு ஜீனோமிக்ஸ் செஞ்சோம். அதுல 20% தான் எங்களுக்கு வெற்றி கிடைச்சது. அந்த 20% வெற்றியை வச்சுக்கிட்டு தான் டாமனுக்கு பேச பயிற்சி கொடுத்தேன். முதல் 6 மாத பயிற்சியில டாமன் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஒரு மொழியை பேசுறதுக்கு இயல்பான முகமைப்பு கொண்ட ஒரே ஒரு உயிரினம் மனுஷன் மட்டும்தான். மனித குரங்கினுடைய முகம் மனிதனை போலவே இருந்தாலும் அதனுடைய வாயமைப்பும் தொண்டை பகுதியும் ஒரு மொழியை பேசக்கூடிய அளவுக்கு அமையல. ஒரு மனித குரங்கால அதிகபட்சம் சைகை மொழியை மட்டும்தான் கத்துக்க முடியும். ஒரு மனித குரங்க பேச வைக்கிறதுல இவ்வளவு பின்னடைவுகள் இருந்தாலும் அதுக்கு ஜீனோமிக்ஸ் செஞ்சு 2 வருஷ காலம் பேச பயிற்சி கொடுத்தேன். இப்படி கடுமையான பயிற்சி கொடுத்ததோட விளைவுதான் டாமன் இப்ப 8 வார்த்தைகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கு. சுமோலாய் பேசிட்டு இருக்கும் போதே ஹாரி குறுக்கிட்டாரு. இந்த 8 வார்த்தைக்கு மேல டாமனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டதும் சொல்லிக் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாரு சுமோலாய். ஏன்னு கேள்வி கேட்டாரு ஹாரி. அதுக்கு மேல சொல்லிக் கொடுத்தா டாமனால ஞாபகம் வச்சுக்க முடியல. கேள்விகள் கேட்கும் போது பதில்கள் மாறி மாறி வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாரு ஹாரி. டாமனுக்கு ஜீனோமிக்ஸ் செய்ததுல வெறும் 20% வெற்றி தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த 20% வெற்றி போதாது, குறைந்தபட்சம் 70% வெற்றி எனக்கு கிடைக்கணும். அப்பதான் டாமனால நிறைய வார்த்தைகளை தொடர்ந்து பேச முடியும் அப்படின்னு சொன்னாரு சுமோலாய். அந்த வெற்றி கிடைக்க எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு ஹாரி கேட்டதும் அதை உறுதியா சொல்ல முடியாது. டாமனுக்கு ஜீனோமிக்ஸ் செய்ததுல பல புதிய உத்திகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பா அதுல எனக்கு வெற்றி கிடைக்கும்னு தெரியும். ஆனா அதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்ன்றத உறுதியா என்னால சொல்ல முடியல. சுமோலாய் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அவருடைய போன் சினுங்க ஆரம்பிச்சது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவரு போனை எடுத்து காதல வச்சுக்கிட்டு டிவி ஆட்களை விட்டு தள்ளி போய் நின்று பேச ஆரம்பிச்சாரு. எதிர் முனையில, சார் நான் ஜெஸ்ஸி பேசுறேன், சொல்லு, நான் அவனுடைய போனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு சுமோலாய். அக்ஷதா இப்ப உயிரோட இல்ல. ஹாங்காங் போலீஸனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் போலீஸ் கமிஷனர் லீ பெயின் தனக்கு எதிராக அரைவட்டம் போட்டு நின்றுட்டு இருந்த ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரிகள் கிட்டையும் சீன மொழியில கடுமையா இறஞ்சி பேசிக்கிட்டு இருந்தாரு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் திறமையா செயல்பட்டு இருக்கும் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு குண்டு வெடிச்சிருக்கு. ஒரு இந்திய பெண்ணும் ஏர்போர்ட் போலீஸ் அதிகாரியும் உடல் செதறி இறந்து போயிருக்காங்க. இது ஒரு அசாதாரண சம்பவம். ஹாங்காங்ல குற்றங்களை நடைபெறாத நிலையை உருவாக்கணும் அப்படின்னு இரவு பகலா நம்ம கடுமையா போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நிலையில இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நமக்கு ஒரு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது சரி, யார் இந்த இந்திய பொண்ணு அப்படின்னு கேட்கவும் அவ பேர் அக்ஷதா சார். இன்னைக்கு காலையில CX-702 அப்படின்னு விமானத்துல வந்து இறங்கி இருக்கா. நேட்டிவ் பிளேஸ் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சென்னை. அவ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இங்க சவுத் வெஸ்ட் பீச்ல டேஸ்டி ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அது அந்த பொண்ணோட அண்ணன் தான் நடத்திட்டு வரான். அவன் பேரு தருண். அவனை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கா. அந்த தருணுக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு அதிகார தோரணையோட கேட்டாரு லீ பெயின். சார், வெடிகுண்டு சம்பவம் நடந்த இடத்துல அக்ஷதாவோட கைப்பை கிடைச்சது. அந்த கைப்பையில இருந்த டைரியில தருண் பற்றிய விவரங்களும் அவனுடைய செல்போன் எண்ணும் இருந்துச்சு. அந்த எண்ணை வச்சு உடனே தகவல் கொடுத்துட்டோம். அவனும் உடனடியா புறப்பட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டான். அக்ஷதாவுடைய சிதறி கிடந்த உடலை பார்த்ததுமே அவன் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இயல்பு நிலைக்கு வந்து
பேசவும் ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு லீபைன் கேட்டதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஒரு அதிகாரி. இப்ப அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மறுபடியும் அதிகார தோரணையிலேயே கேட்க ஆரம்பிச்சாரு கமிஷனர் லீபைன். நடந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு புரியல அப்படின்னு ரொம்பவே குழப்பத்துல இருக்காம. அது மட்டும் இல்ல சார், டாக்ஸிக்காக காத்துட்டு இருந்த அக்ஷதாவை ஏர்போர்ட்ல போலீஸ் அதிகாரி ஏதோ ஒரு விசாரணைக்காக தன்னுடைய அறைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அவங்க 2 பேரும் அந்த அறைக்குள்ள நுழைஞ்ச சில நிமிடங்கள்லயே வெடிகுண்டு வெடிச்சிருக்கு. ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட வெடிகுண்டு இருக்க வாய்ப்பில்ல, அப்படின்னா வெடிகுண்டு அக்ஷதாவோட பேக்ல தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சக அதிகாரி ஒருத்தர் நடந்த விஷயத்தையும் தன்னோட சந்தேகத்தையும் சொன்னாரு. இன்னொரு அதிகாரி அதுக்கு சாத்தியமே இல்ல சார் அப்படின்னு சொன்னதும் ஏன் சாத்தியம் இல்ல அப்படின்னு கேட்டாரு லீபைன். அக்ஷதா கிட்ட வெடிகுண்டு இருந்திருந்தா அவ ஏர்போர்ட் கஸ்டம்ஸ்ல சிக்கி இருந்திருப்பாளே மிஸ்டர். இன்னைக்கு வெடிகுண்டோட அளவு ஒரு தலைவலி மாத்திரை சைஸுக்கே வந்துருச்சு. ஏதாவது ஒரு வகையில அதை மறைச்சு கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு இன்னொரு அதிகாரி பேசவும், அப்படின்னா அக்ஷதா ஒரு பெண் தீவிரவாதின்னு சொல்றீங்களான்னு இந்த பேச்சுக்கு ஒரு முடிவை கொடுக்க முயற்சி பண்ணாரு கமிஷனர் லீபைன். இருக்கலாம் சார், ஹாங்காங்ல வெடிகுண்டு சம்பவத்தை நிகழ்த்த வந்தவ போலீஸோட விசாரணையில சிக்க கூடாது அப்படின்ற பயத்துல தாங்கிட்ட வச்சிருந்த வெடிகுண்டு வெடிக்க வச்சிருந்திருக்கலாம். அக்ஷதா ஒரு தீவிரவாதியா இருந்தா அவனுடைய அண்ணன் தருணும் ஒரு தீவிரவாதியா தான் இருக்கணும். அவனை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சோன்னா எல்லா உண்மைகளும் தானா வெளிவந்துரும். இந்த வார்த்தையில கமிஷனர் லீபைன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவருடைய மேஜையில இருந்த இன்டர்காம் ஒலிக்க ஆரம்பிச்சது. ரிசீவரை எடுத்து பேசவும் ஆரம்பிச்சாரு. அப்போ எதிர்முனையில இருந்து பேசிட்டு இருந்தவங்க, சார் உங்களை பார்த்து சில உண்மைகளை சொல்றதுக்காக விமான பணிப்பெண் வந்திருக்கா அப்படின்னு சொன்னதும், சரி அவளை வர சொல்லு அப்படின்னு சொன்னாரு கமிஷனர். சரியா 30வது வினாடி அந்த விமான பணிப்பெண் கமிஷனருடைய அறைக்குள்ள நுழைஞ்சா. வந்தது வேற யாருமே இல்ல, மெலனி தான் கமிஷனரை பாக்குறதுக்காக வந்தவ பேசவும் ஆரம்பிச்சா. சார் என்னோட பேர் கிளாரா என், ஹாங்காங் ஏர்வேஸ்ல விமான பணிப்பெண்ணா கடந்த 2 வருஷமா வேலை செஞ்சுட்டு வரேன். இன்னைக்கு காலையில ஏர்போர்ட்ல நடந்த வெடிகுண்டு விபத்துல அக்ஷதா அப்படின்ற ஒரு இந்திய பெண்ணும் கூடவே ஒரு போலீஸ் அதிகாரியும் இறந்த விஷயத்த டிவியில பார்த்தேன். அது சம்பந்தமா சில உண்மைகளை உங்கள்கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு கிளாரா பேச ஆரம்பிச்சா. கிளாரா பேச ஆரம்பிச்சதும் அதை உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சாரு கமிஷனர். கிளாரா தனக்கு தானே ஒரு விதமான பதட்டத்தை வர வச்சுக்கிட்டு ரொம்பவும் பவ்யமா பேச ஆரம்பிச்சா. சார் பயண நேரத்துல அந்த பெண் அக்ஷதா நார்மலாவே இல்ல, எதை சாப்பிட கொடுத்தாலும் வேண்டாம் தான் சொன்னா. எங்களுடைய பயணத்தின் போது ஹார்பர் சிட்டியில பெட்ரோல் நிரப்புறதுக்காக பிளைட் லேண்ட் ஆச்சு. பெட்ரோல் நிரப்புற அந்த நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் இடைவெளியும் கிடைச்சது. அந்த 1/2 மணி நேரமும் செல்போன்ல யார் கூடயோ அவ பேசிக்கிட்டே தான் இருந்தா. அவளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே எனக்கு சந்தேகத்தை தான் ஏற்படுத்துச்சு. அவ பயணம் செஞ்ச அந்த முழு நேரமும் தன் கையில வச்சிருந்த கைப்பைய மறந்தும் கூட தோல்ல இருந்து எடுக்கவே இல்லை. அதை அடிக்கடி திறந்தும் பார்த்துக்கிட்டு இருந்தா. கிளாரா அக்ஷதாவை பத்தி சொல்ல சொல்ல கமிஷனர் ரொம்பவும் யோசிக்கவும் ஆரம்பிச்சாரு. பயண நேரத்துல வேற யார்கிட்டயாவது அக்ஷதா பேசினாளா அப்படின்னு கமிஷனர் கேட்டாரு. இல்ல சார், ஒட்டுமொத்த பயண நேரத்திலையும் அவ மௌனமா தான் இருந்தா, யார் கூடயும் பேசவே இல்லை. பிளைட் ஹாங்காங்ல வந்து லேண்ட் ஆனதுமே அக்ஷதா வழிய வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சா. என்னோட சர்வீஸ் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா. அவளை பத்தி உண்மையில தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளோட நெருங்கி பழகிற மாதிரி நானும் பேச ஆரம்பிச்சேன். இந்தியாவை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும்னு சொன்னேன். அக்ஷதா கஸ்டம்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்ததும் 2 பேரும் போய் ஏர்போர்ட் காஃபிடேரியால காஃபி சாப்பிட்டோம். காஃபி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வந்துச்சு. கால் பேசினவ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நம்ம பிறகு சந்திக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா ஏர்போர்ட்டை விட்டு கிளம்பி போயிட்டா. அதன் பிறகு நானும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு வந்து டிவி பார்க்கும் போதுதான் ஏர்போர்ட்ல வெடிகுண்டு விபத்து நடந்திருக்கு அப்படின்ற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த வெடிகுண்டு விபத்துல ஒரு இந்திய பெண்ணு இறந்திருக்கா. அவ பேர் அக்ஷதான்னு. அக்ஷதாவோட போட்டோவை டிவியில பார்த்த பிறகுதான் எனக்கு அக்ஷதா மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சது. ஒருவேளை அவ ஒரு மனித வெடிகுண்டா கூட இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வந்துச்சு. அதனாலதான் இது சம்பந்தமா உங்ககிட்ட தகவல் சொல்றதுக்காக நான் உங்களை பார்க்க வந்தேன். எனக்கு தெரிஞ்சு அக்ஷதாவோட அண்ணன் தருணை போலீஸ் கஸ்டடியில எடுத்து நீங்க விசாரிக்க ஆரம்பிச்சா நிறைய உண்மைகள் வெளிவரலாம் அப்படின்னு கிளாராவே கமிஷனருக்கு ஐடியாவும் கொடுத்தா. அவரும் கிளாரா சொல்றதா சரி அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் வேகமா தலையசிச்சாரு. நேரம் இரவு 10 மணி. அரை இருட்டான அந்த அறைக்குள்ள சுமோலாயும் கிளாரா என்னும் கைகள்ல ஒயின் நிரப்பிய கோப்பைகளோட பக்கமா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நீ சொன்னதை எல்லாம் போலீஸ் அப்படியே நம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டாரு சுமோலாய். பின்ன நம்பாம என்னையும் அக்ஷதாவையும் ஏர்போர்ட் காஃபிடேரியாவில் பார்த்தவங்க யாராவது போலீஸ்ல போய் சொல்றதுக்கு முன்னாடி நானே முந்திக்கிட்டேன். இனி போலீஸுக்கு என் மேல சந்தேகம் வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொன்னா கிளாராயன். இருந்தாலும் நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சாரு சுமோலாய். நீங்க கவலையப்படாதீங்க, எச்சரிக்கைன்றது என்னோட ரத்தத்திலேயே கலந்த ஒண்ணு. என் மேல யாருக்கும் ஒரு சின்ன சந்தேக புள்ளி கூட வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன். கிளாரா, நான் போட்ட சபதம் இந்த வருஷமாவது நிறைவேறுமா அப்படின்னு சந்தேகமா சுமோலாய் கிளாரா
கிளாரா என்கிட்ட கேட்கவும், உங்களுடைய சபதத்தை நிறைவேற்றி காட்டுறது என்னுடைய முழு பொறுப்பு, நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்னு நம்பிக்கை சொல்ல ஆரம்பிச்சா கிளாரா என். அதே நேரத்துல சுமோலாயோட செல்போன் சினுங்கவும் ஆரம்பிச்சது. தன் கையில வச்சிருந்த வைன் கிளாஸை கீழே வச்சுட்டு வந்த காலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சாரு சுமோலாய். எதிர்முனையில பெய்ஜிங் யூனிவர்சிட்டில இருந்து கால் பண்ணிட்டு இருந்தாங்க. எதிர்முனையில பேசிட்டு இருந்தவரு பெய்ஜிங் யூனிவர்சிட்டியோடைய வைஸ் சான்சலர். சுமோலாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கவும் ஆரம்பிச்சாரு. ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னாரு சுமோலாய். மறுபடியும் உங்களோட ஜீனோமிக் ஆராய்ச்சியில முழு கவனம் காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு பதில் சொன்னாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நெட் டிவியில நீங்க கொடுத்திருந்த அந்த பேட்டியை நான் பார்த்தேன். மனித குரங்கு டாமனை பேச வச்ச சாதனையும் பார்த்தேன். பிரமிச்சு போயிட்டேன். உங்களை பாராட்ட வார்த்தைகளே கிடையாது அப்படின்னு சொன்னாரு வைஸ் சான்சலர். டாமன் பேசியது வெறும் 8 வார்த்தைகள் தான், அது ஒரு சாதனையே கிடையாது. டாமன் மனிதர்களை போல ரொம்ப சாதாரணமா பேசுற வரைக்கும் என்னோட இந்த முயற்சி ஓயவே ஓயாது அப்படின்னு சொன்னாரு சோமோலாய். நோ, ஜீனோமிக் ஆராய்ச்சியில இது வரைக்கும் நீங்க யாருமே தொடாத இடத்தை தொட்டிருக்கீங்க. இதுவே எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சாதனை. அதனாலதான் பெய்ஜிங் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். விரைவில் உங்களுக்கு யூனிவர்சிட்டில இருந்து ஒரு மெயில் வரும். அந்த மெயிலுக்கு எப்ப நாங்க விழா வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க தேதியை குறிப்பிட்டா போதும். அதே தேதியில ஃபங்க்ஷனை சிறப்பா நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு வைஸ் சான்சலர். நான் என்ன பெருசா சாதிச்சிட்டேன்னு எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறீங்கன்னு சுமோலாய் கேட்கவும், டாக்டர் பட்டம் உங்களுக்கு இல்ல, நீங்க செஞ்ச சாதனைக்கு நாங்க கொடுக்கிற மரியாதை. உங்களை கௌரவிக்கிறதுல எங்க யூனிவர்சிட்டிக்கு தான் ரொம்ப பெருமை. உங்களுக்கு முறையான அழைப்பு கொடுக்கும் போது நீங்க தேதியை குறிப்பிட்டு ஒத்துக்கிட்டா அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னாரு வைஸ் சான்சலர். அவர் பேசுனதை கேட்டதும் சிரிச்சுக்கிட்டே சுமோலாய், நீங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்க, அதை நான் மறுக்கவா முடியும்? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நாங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்கும் போது அதே மேடையில எங்க மாணவர்கள்கிட்ட உங்களோட ஆராய்ச்சிகளை பத்தி நீங்க விரிவா பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு வைஸ் சான்சலர். அதுக்கு கண்டிப்பா நான் பேசுறேன்னு ஒத்துக்கிட்டாரு சோமோலாய். மறுபடியும் வைஸ் சான்சலர், உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுல எங்க யூனிவர்சிட்டிக்கு தான் ரொம்ப பெருமைன்னு சொல்லி போனையும் வச்சாரு. இடது கையால செல்போனை கீழே வச்சவரு அதே கையால வைன் கோப்பையும் எடுத்துக்கிட்டாரு. வலது கையால கிளாரா எண்ணையும் இறுக்கமா அணைச்சுக்கிட்டாரு. பெய்ஜிங் யூனிவர்சிட்டியில எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க போறாங்களாம் அப்படின்னு நக்கலா கிளாரா கிட்ட சொல்லவும், செய்த கொலைகளுக்காகவா இல்ல செய்ய போற கொலைகளுக்காகவான்னு கேட்டு கிளாராவும் சிரிக்க ஆரம்பிச்சா.